ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ்னு. யூஸ்வலாக வந்துட்டு வின்டர் மார்ச்லேயே முடிஞ்சிடும். கண்டிப்பாக வந்துட்டு ஏப்ரலில் ஸ்னோ பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு எங்களுக்கு ஸ்னோ வந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, கொரோனானால வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளாரே இருந்ததுனால வெளில போயிட்டு அதை பார்க்க முடியல. வீட்டுக்குள்ளாரேருந்து தான் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பார்க்கும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளாரே இருந்து ரொம்ப போர் அடித்ததுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஈவன் வந்துட்டு ஸ்னோ நிறையா பெஞ்சாலுமே வெதர் வந்துட்டு அந்தளவுக்கு கோல்டாக இல்லாததுனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இது டெபாசிட் ஆகலை. இல்லாட்டினா இவ்வளோ ஸ்னோ பெஞ்சதுக்கு வந்துட்டு நல்லாவே இது வந்துட்டு ரோட்லலாம் டெபாசிட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் லைட்டாக தான் இருக்குது. ஈவன் கார்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு படியில் லைட்டாக தான் வந்துட்டு டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நாங்கள் வெளில போனோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாள் கழித்து வந்துட்டு வெளில போகிறோம். ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படி இருக்கும், வெளியில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப எம்டியாக இருக்கும், அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு நான் வந்து போனேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளில போயிட்டு காலை வைக்கும் போதே வந்துட்டு அந்த காற்று தான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து முகத்தில் படுற மாதிரி இருந்துச்சு. ஈவன் தான் வந்துட்டு நாங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி காரில் ஏறுற வரைக்கும் மாஸ்க் வந்துட்டு கழட்டவே இல்லை. காரில் ஏறினதுக்கப்புறம் தான் மாஸ்க் வந்துட்டு ரிமூவ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்க்கிங் லாட்லேருந்து இப்போ தான் வெளில போகிறோம். நான் உங்களுக்கு வந்துட்டு சில இடத்துல மட்டும் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விடுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக நாங்கள் வந்து எப்படின்னா இன்டர்னல் ரோட்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து ஹைவேல போகல. ஏன்னா இங்கே ஹைவேல போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. நம்ம கொஞ்சம் இன்டர்னல் ரோடில் போகலாம், அதை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்கிங் வந்துட்டு டாக் வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போகிறது தான் பார்த்தேன். அப்போயே நினச்சேன், என்னடா நம்ம தான் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளார இருந்திருக்கோம், எல்லாருமே வெளில போயிட்டுருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தோணுச்சு. அதே மாதிரி நவக்ரிஷ் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான் வெளில பார்க்கும்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரோடு தான். மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மைல்ஸ் பெர் ஹவர் தான். ஸோ அவ்வளோ ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனது. அதே மாதிரி கொஞ்சம் வெளில பார்த்துட்டே போகணும் அப்படின்னு எதிர்பார்த்ததுனால மேக்ஸிமம் நாங்கள் மினிமம் ஸ்பீடில் தான் போனது. ரொம்ப நாள் கழித்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே யூஸ்வலாக ரெகுலராக வந்துட்டு அவங்க கேஷுவலாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஈவன் மாஸ்க் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தாங்க. சில சமயம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி இருக்காங்களே, இது வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அதுவும் இங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெயிலே கிடைக்கும். வின்டர் வந்துச்சுன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால நிறைய பேர் வந்துட்டு மோஸ்ட்லி வெளில தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸி. அவங்க வந்துட்டு அவங்க அவுட் சைடு அந்த லான்லேயே வந்துட்டு நல்லா விளாண்டுலாம். பட் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டைப்பு. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு வெளில வந்து விளாட்றதுன்றது பாசிபிள் கிடையாது. பக்கத்தில் இருக்க பார்க்கிங் லாட் மட்டும்தான் நமக்கு வாக் பண்ணுறதுக்கு கூட அங்கே தான் ஸ்பேஸ் இருக்கும். ஈவன் வந்துட்டு நாங்கள் இன்சைட் அப்பார்ட்மெண்ட் கூட நாங்கள் யாருமே மீட் பண்ணிக்கவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வெளில வந்ததில் அடுத்த சர்ப்ரைஸ் இது தான். என்னென்னா செரி பிளாசம். இங்கே வந்துட்டு செரி பிளாசம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஏப்ரல் அண்ட் மேல வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக செம்மையாக இருக்கும். அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த கொரோனானால வந்துட்டு நாங்கள் காருக்குள்ளாரே இருந்தால் இதெல்லாம் ரசிக்க முடிஞ்சிச்சு. எதுவுமே வெளில இறங்கி பார்க்க முடியல. ஜஸ்ட் நாங்கள் சேஃபர் சைடு வந்து கார்லேயே தான் இருந்தோம். எதுவுமே நாங்கள் இறங்கவே இல்லை வெளியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாக்கிங் திங் வந்துட்டு, ஒரு பார்க் வழியாக நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கும் போது ஃபுல்லாக கார் வந்து பார்க் பண்ணியிருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பார்க்கில் கம்ப்ளீட்டாக ஆக்குபைடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் நான் கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிற எல்லா பார்க்லேயுமே வந்துட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு ஃபில் ஆகிடுது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெயில் காலத்தில் தான் வந்துட்டு அவங்க வெளில வந்துட்டு சன்லைட் வாங்க முடியும். ஸோ வேறு வழியே கிடையாது. பட் நமக்கு வந்துட்டு என்னென்னா ஓகே சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்.
பட் நிறையா பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கார் இங்கே வந்துட்டு பார்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது வேறு, பட் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலாக நார்மலாக போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கழிச்சு நாங்கள் வெளில போயிருக்கோம். அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் தான். ப்ளஸ் நாளுமே வந்துட்டு ஸ்னோவாக இருந்ததுனால, இந்த மாதிரி மாறி மாறி வெதர் இருந்ததுனால சேஃபர் சைடு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு ஒரு ஹெர்பல் டீ போட்டு குடிச்சாச்சு. இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கோல்டு ஃபீவர் எது இருந்தாலுமே இது மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். இந்த டீ மேக் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணேன்னு நான் காமிக்கிறேன். இது இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம். 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீன் டீ பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் டீ யூஸ் பண்ணலன்னா நார்மல் டீ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி, மஞ்சள், பனங்கற்கண்டு, கற்பூரவள்ளி, துளசி, தேன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட துளசி இல்லை, கற்பூரவள்ளி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஈவன் தோ சம்டைம்ஸ் என்கிட்ட துளசி இலை இதெல்லாம் இல்லாதப்போ கூட நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். முதல்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா தூளாக வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஈவன் மஞ்சள் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து இலையை வந்து போடுங்க. இலையை போட்டுட்டு டீ பேக் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விட வேணாம். அது அப்புறம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டீ பேக்கு லீஃப்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா வந்து இதோட எசன்ஸ்லாம் அப்சர்வ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். பட் ஸ்டவ் ஆஃப் ஆகி தான் இருக்குது, அந்த ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து நல்லா கொதிச்சதுனால நான் 2 கப் போட்டேன், பட் 1 கப்பு தான் இருக்கும். அதை வந்துட்டு நான் ஒரு 2 சின்ன கப்பில் வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குடித்தாலே நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடுறதுனால இது கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கே வந்துட்டு ஒருத்தர் குடிக்கும் போது நல்லாவே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்லையுமே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 கப்பில் மட்டும்தான் வந்துட்டு நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது எதுக்காகனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லை வந்துட்டு த்ரோட் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் மிளகு ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அது வந்து புண்ணை ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் வெறும் தேன் மட்டும் கலந்துட்டு இதை நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். இல்லை உங்களுக்கு தொண்டை நார்மலாக இருக்குது, ஜஸ்ட்டு கோல்டாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து மிளகு போட்டிங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோல்டு வர மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க. இது நல்லாவே உங்களோட இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.